Hello everyone, welcome to TAFIS Institute of Central Examinations. நான் உங்கள் ஜேபி. இது நம்ம TAFIS கடலூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 9க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ரீசனிங் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. இது உங்களுடைய 8 டெஸ்ட்டுக்கான ஃபுல் சிலபஸ் சேர்த்து நடந்த ஒரு டெஸ்ட் தான், 9வது டெஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन இருக்கு பாருங்க. If one is added to each odd digit and one is subtracted from each even digit in the number 5, 7, 4, 6. 5, 7, 4, 6, 2, 3, 8. What will be the sum of the highest and lowest digit in the new number? அதாவது இந்த கொடுக்கப்பட்டிருக்க எண்ணில் ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் ஒன்று கூட்டணுமா. இப்போ ஒற்றைப்படை இலக்கம்னா என்ன? 5 + 1 = 6, 7 + 1 = 8, அடுத்து 3 + 1 = 4. அடுத்து இரட்டைப்படை எண்கள் எல்லாத்துலையும் என்ன பண்ணணுமா? ஈவன் நம்பர் எல்லாத்துலேயும் 1 மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ 4 - 1 = 3, 5, 1, 7. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹையஸ்ட் டிஜிட்டுக்கும் லோவஸ்ட் டிஜிட்டுக்கும் சம் கேட்குறாங்க. இருக்கிறதுல பெரிய டிஜிட் எது? 8. லோவஸ்ட் டிஜிட் எது? 1. ஸோ அப்போ 8 + 1 = 9 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. வாட் ஷுட் கம் இன் தி பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் தி கிவன் சீரீஸ்? 442, 530, 626, 730, 842. என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். 842 ரைட். 442க்கும் 530க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ செக் பண்ணி பார்ப்போமா? 530, 442 மைனஸ் பண்ணால் 88 ஆகுது, ப்ளஸ் 88 ஆகுது. ஓகே, அடுத்து 530க்கும் 626க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா 96 ஆட் ஆகுறாங்க. ஓகே, 626க்கும் 730க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா 104 ஆட் ஆகுறாங்க. 730க்கும் 842க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 112 ஆட் ஆகுறாங்க. இப்போ எனக்கு என்ன ஆகணும்? 112 கூட 120 ஆட் ஆகணும். ஸோ 120 ஆட் பண்ணால் 842 + 120, 842 + 120 எனக்கு என்ன கிடைப்பாங்க? 962 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. வாட் ஷுட் கம் இன் தி பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் தி கிவன் சீரீஸ்? அகெயின் தான், பட் இட்ஸ் அ மிக்சர் சீரீஸ். கரெக்டாக நம்பரும் இருக்குது, லெட்டரும் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்குறேன். 83, 74 என்ன ஆகுறாங்க? -9. 74, 65, -9. 65, 56, -9. And 56, 47 is -9. 47 - 9 பண்ணா கிடைப்பாங்க எனக்கு 38 கிடைக்க போகுது. 38 இருக்க ஆப்ஷன் எத்தனை? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணும்போது நல்லா சூஸ் பண்ணிட்டோம் நம்பரை வச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இதுவே நம்ம லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் சூஸ் பண்ணியிருந்தா 3 ஆப்ஷன் ஏல இருந்திருக்கா. ஸோ அப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது என்ன பண்ணிக்கணும்? ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறத அப்ரோச்சை மாற்றிக்கும். சரியா? நம்ம எல்லா வீடியோலையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். BI104P EL97S. இப்பயுமே நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்தா இப்போ என்ன அப்ரோச் கொடுக்குறேன்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் 69 இருக்குது. இப்போ நம்பர் வச்சு பார்க்குறது அவசியமாக இருக்குமா? இல்லை, வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா எல்லாமே 69 இருக்கா. இப்போ டேரெக்டாக நான் போயிடலாம், லெட்டருக்கு போயிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், 3த்துல Q இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் டிசைட் பண்ணுவோமா? BE + 3, EH + 3, HK + 3, KN + 3. அப்போ Nலேருந்து +3 பண்ணும். என்னோட வேல்யூ என்ன? 14 + 3 பண்ணால் 17. Q தான் வரப்போகுது. அப்போ C எனக்கு ஆன்சர் கிடையாது. QX இருக்குது, QY இருக்குது, QK இருக்குது. அப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதுமானது. BI இருக்குது, L. ஐயிலேருந்து L என்னங்கிறாங்க? +3, 9, 12 +3. L O என்னங்கிறாங்க? +3, 12, 15. ஓலேருந்து R +3, Rலேருந்து U +3. அப்போ 21, Uலேருந்து +3 பண்ணணும். 21 + 3 பண்ணால் என்ன கிடைப்பாங்க? 24. 24 வேலை என்ன? X. ஓகேவா? நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு சீரீஸில்.
எக்ஸ் 24 ஹவர்ஸ் எக்ஸை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி ஷார்ட்கட் சொன்னோம். ஸோ அப்போ எஸ் இருக்க ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லெட்டர் ப்ரெஷர் ஷுட் ரீப்ளேஸ் தி கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதாவது இங்கே வந்து இந்த ஹேஷ் சிம்பிளும் பர்சன்டேஜ் சிம்பிளும் இருக்கு இல்லையா, இவங்களை ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு இந்த அனலாஜி செட் யார் கரெக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக அதிகமாக கேட்ட புது டைப் ஆஃப் அனலாஜி தான், என்டிபிசியில் கேட்டது தான். ஃபைன். அப்போ ஐஎஃப்எல்ன்னு இருக்கு ஒரு செட்டு. எப்படி எடுக்கலாம் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதா பாருங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்தால் என்ன கிடச்சிருக்கும் எனக்கு? இங்கே டேஷு, இதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஐ. அடுத்து நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? கே, எனக்கு டேஷ். இப்போ இவனை தான் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ஆப்ஷனை செக் பண்ணலாமா? ஆப்ஷன் ஏ பாருங்க. எல்லு என், எல்லு ஐ என்ன ஆகுறாங்க? எல்லு ஐயும் -3 ஆகுறாங்க. கே என்ன ஆகுது? +3 ஆகுது. எனக்கு இங்கே என்ன ஆகுதோ அதெல்லாம் அங்கே ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க. டிபி, டிஐ கேபியாக மாறிடுச்சு. டிலேருந்து ஐ என்ன ஆகுறாங்க? 4 9 +5 ஆகுதா? கேலேருந்து பி என்ன ஆகுது? 11 16 +5 ஆகுது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வச்சு மட்டும் செக் பண்ணுறப்ப எனக்கு ஆப்ஷன் பி கரெக்ட் ஆகுது. அடுத்து மிச்சம் இருக்க ஆப்ஷன்லேயும் ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ணி இன்னும் 2 ஆப்ஷனில் ஃபஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆச்சுன்னா அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணோம். இல்லைனா இவன் தான் ஆன்சராக இருக்க போகிறோம். ஓகேவா? ஆப்ஷன் சி பாருங்க. சிகே, சிஐ என்ன ஆகுது? +6. கேகே அப்படியே இருக்குது. சரி, எதுவுமே ஆகலை. கண்டிப்பாக ஆப்ஷன் சியும் எனக்கு வரப்போகிறது இல்லை. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கேஎன். கேலேருந்து ஐ என்ன ஆகுது? 11 9 -2 ஆகுறாங்க. இங்கே என்ன ஆகுது? +3 ஆகுது. கண்டிப்பாக டியும் வரப்போகிறது இல்லை. மிச்சம் இருக்கிறது யார் தான்? ஃபர்ஸ்ட் லெட்டர் கரெக்டாக வந்தால் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. நோ மில்க் இஸ் டீ, நோ டீ இஸ் சுகர், நோ சுகர் இஸ் ஜூஸ். எந்த மில்க்குமே எனக்கு டீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எந்த டீயுமே சுகர் கிடையாது. அண்ட் ஃபைனலி நோ சுகர் இஸ் அ ஜூஸ். எந்த சுகருமே ஜூஸ் கிடையாது. இதில் யாருக்குமே எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. மேம் இவங்களுக்கு தான் நோ, அப்போ இவங்க 2 பேர் சேர்த்து சொன்னால் கரெக்டானா? கண்டிப்பாக தப்பு. ஈஸியாக தான் இருக்க போகுது. கன்க்ளூஷன் பாருங்கள். சம் டீ ஆர் ஜூஸ். ஓகே, எந்த ஒரு வகையிலும் சேர்த்து சொல்லக்கூடாது சொன்னால் 2 பேர் சேர்த்து சொன்னால் தப்பு. ஆல் டீ ஆர் ஜூஸ் கண்டிப்பாக தப்பு. ஸோ இவனுமே தப்பு. என்ன கன்க்ளூஷன் வரும்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். இதில் எந்த செட்டு இந்த 2 செட்டு மாதிரியே ஆப்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து செட் அண்ட் லைன்னு சொல்லணும். ஃபஸ்ட் இருக்குது பார்ப்போம். 29 41 53. இவங்க 2 பேருக்கு என்ன ஆகிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். 29 என்ன பண்ணால் 41 ஆகும்? +12 பண்ணால் ஆகும். 41 என்ன பண்ணால் 53 ஆகும்? +12 பண்ணால் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். 37 + 12 49 + 12. அப்போ ஆப்ஷனில் +12 ஆகணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது 53 + 12 65 + 12 is 77. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8 கண்டிஷனல் கோடிங். இதில் எந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிவன் கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். கிவன் கொஸ்டின் பாருங்கள். 71628 71628 71628. இஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்ஸ் ஆர் ஈவன். முதல் எண்ணும் இரண்டாவது எண்ணும் ஈவன் நம்பராக இருக்கா? இரட்டைப்படை எண்ணாக இருக்கா? இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. இஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்ஸ் ஆர் ஆட். முதல் எண்ணும் கடைசி எண்ணும் ஆடாக இருக்கா? முதல் எண் ஆடு தான், ஒற்றைப்படை எண் தான். பட் கடைசி எண் ஆட் நம்பராக இல்லை. தேர்டு பாருங்க. இஃப் தி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிஜிட்ஸ் ஆர் ஈவன். மூன்றாவது எண்ணும் நான்காவது எண்ணும் ஈவனான்னு கேட்குறாங்க. எஸ் 6 and 2 இஸ் ஈவன் நம்பர் தான். இப்போ இதுக்கான ரூல் என்னன்னு பார்ப்போம். தர் கோட்ஸ் ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். 2 பேருக்கான கோடு என்ன பண்ணணுமா? இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று மாற்றி போடுங்கன்றாங்க. ஆன்சர் எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு? 71268 நம்ம கோட் பண்ண போகிறோம். 26க்கான கோடு என்னன்னு பார்ப்போம். 2க்கான கோடு ஸ்டார், 6க்கான கோடு டி. ஸ்டார் டி சேர்ந்துருக்க மாதிரி எனக்கு கோடு வரும். எப்படி இருக்கும்? ஸ்டாரும் டீயும் சேர்ந்த மாதிரி கோடு எந்த ஆப்ஷனில் இருக்கும் அவன் தான் ஆன்சரு. ஆப்ஷன் பாருங்கள். ஸ்டார் டி சேர்ந்த ஆப்ஷன். ஸ்டார் இருக்குது தப்பு, டி இருக்குது தப்பு, டி ஸ்டார் இருக்குது தப்பு. எனக்கு ஸ்டார் டீன்னு இருக்கிறது ஆப்ஷன் சி தான். சரியா? ஃபுல்லாக கூட நம்ம பார்க்கல. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். JR11 is related to MV2. ஓகே, இப்போ நம்பரை மட்டும் வச்சு கூட ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாது. இப்போ 11 2 என்ன ஆகுறாங்க? -9. நெக்ஸ்ட் K -2 அகெயின் -9. கொஸ்டின் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 - 9 எனக்கு ஆன்சர் கிடைக்கும்
-7 கிடைக்கும். பட் -7 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏவும் இருக்குது, ஆப்ஷன் டி இருக்கு. இசட் டியா இல்லை இசட் எஸ்ஸான்னு பார்க்க போகிறோம். செக் பண்ணலாமா? செகண்ட் லெட்டர் ஆர்லேருந்து வி என்ன ஆகுது? 18 22 ப்ளஸ் 3 ஆகுது. நெக்ஸ்ட் எல்லேருந்து ஓ, என்லேருந்து பி என்ன ஆகுது? ப்ளஸ் 4 ஆகுதா? ஓகே, ஆர்லேருந்து வி ப்ளஸ் 4 அண்ட் எல்லேருந்து பி ப்ளஸ் 4. கொஸ்டினில் ஓ இருக்கா? ஓவோட வேல்யூ என்ன? 15. 15 + 4 is 19 is yes. இப்போ எஸ்ன்னு இருக்க ஆப்ஷன், ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 10 பாருங்க. In a certain code language, India is my country means 8573. My country is called as 8573. Sam is my friend. Sam is my friend. பெருசாக இருக்குன்னு பார்த்து பயப்படலாம் கூடாது. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 8634. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா பாருங்க, கண்ட்ரிக்கான கோடு கேட்குறேன். ஓகே, ரொம்ப ஈஸி. இஸ்மை காமனாக இருக்கா? ஸோ அப்போ யார் யார் கேன்சல் பண்ணலாம்? 8833 கேன்சல் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது? சாமு ஃப்ரெண்டு இருக்காங்க. 6 4 இருக்குது. எனக்கு யார் வேணும்? கண்ட்ரி வேணும். அப்போ இவங்க 2 பேர் யாராக இருப்பாங்க? 5 இல்லாட்டி 7 தான் என்ன இருக்கும் போது ஆன்சர் இருக்கும் போது. அப்போ இன்னும் கண்டுபிடிச்சா போதுமா? கண்ட்ரி இருக்கிற வேற ஒரு டைம் எடுங்க. மை கண்ட்ரி இருக்கா? ஸோ மை கண்ட்ரியில் 73 இருக்குது. அப்போ 7 5 இருக்காங்க. 73 × 7 3 இருக்கு. கண்ட்ரிக்கான கோட் என்ன? 7 தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப வைஸ்லி சூப்பராக பார்த்து சூஸ் பண்ணாலே போதும். இவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிப்போம். ஓகே, பண்ருட்டி இஸ் டு தி ஈஸ்ட் ஆஃப் கடலூர். பண்ருட்டி எங்கே இருக்குன்னா கடலூருக்கு ஈஸ்டில் இருக்கான். கடலூருக்கு கிழக்கே பண்ருட்டி இருக்கான். அப்போ கடலூர் இருக்குது. அதுக்கு கிழக்குனா என்ன பக்கம்? ரைட் சைடில் எங்கே இருக்கு? பண்ருட்டி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கடலூர் இஸ் டு தி சவுத் ஆஃப் பாண்டி. கடலூர் எங்கே இருக்குன்னா பாண்டிக்கு சவுத்தில் இருக்கு. அப்போ பாண்டிக்கு கீழால என்ன இருக்கு? கடலூர் இருக்கு சொல்கிறாங்க. பாண்டி இஸ் டு தி ஈஸ்ட் ஆஃப் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு ஈஸ்டில் பாண்டி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, சிதம்பரம் இஸ் டு தி வெஸ்ட் ஆஃப் வடலூர். சிதம்பரம் எங்கே இருக்குன்னா வடலூருக்கு வெஸ்ட்டில் இருக்கான். இப்போ என்ன விஷயம்னா வடலூர்லேருந்து சிதம்பரம் இப்படி இருக்கலாம், இல்லை பாண்டியை தாண்டியும் வடலூர் இருக்கலாம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கணும். சிதம்பரம் வடலூருக்கு மேற்கே உள்ளதுன்னா வடலூர்லேருந்து மேற்கில் சிதம்பரம் இருக்குது. அந்த வடலூர் பாண்டியை தாண்டி இருக்கலாம், இல்லை பாண்டிக்கு உள்ள அருகில் இருக்கலாம். ஓகே, இப்போ தான் பாசிபிலிட்டி வைக்கும். அடுத்து பாருங்கள், பண்ருட்டி வடலூருக்கு தென்மேற்கே உள்ளது. பண்ருட்டி எங்கே இருக்குன்னா வடலூருக்கு தென்மேற்குனா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தென்மேற்கு எங்கே இருக்குது? இந்த கீழ் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வரும். அப்போ வடலூருக்கு தென்மேற்காக இருக்குன்னா நல்லா பண்ருட்டியை தாண்டி தானே போடணும். அப்போ இங்கே தாண்டி வடலூர் இருப்பாங்க. இப்போ ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும். வடலூருக்கு வெஸ்ட்டில் சிதம்பரம், வடலூருக்கு சவுத் வெஸ்ட்டில் அதாவது தென்மேற்கில் பண்ருட்டி இருக்குன்னு மேட்ச் பண்ணிட்டோம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் பாண்டி வித் ரெஸ்பெக்ட் டு வடலூர்? வடலூருக்கு இருந்து பார்க்குறப்ப பாண்டி என்ன டைரக்ஷனில் இருக்குது? வடலூரில் இருந்து பார்க்கும்போது புதுச்சேரியின் நிலை என்னன்னு கேட்குறாங்க. என்ன நிலை? லெஃப்ட் சைடு வந்தால் மேற்கு, வெஸ்ட்டுன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. What will be the resultant if the first digit of the highest number is added to the second digit of the lowest number? என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர், மிகப்பெரிய எண்ணோட முதல் இலக்கம் எதுன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண்ணோட முதல் இலக்கம் எது? 9. ரைட்டா? அடுத்து மிகச்சிறிய எண்ணோட செகண்ட் டிஜிட். மிகச்சிறிய எண் இது 132. அதில் 3 எடுத்துப்பேன். ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ரிசல்ட் என்ன கேட்குறாங்க? சம்மு தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ 9 + 3 is 12. ஆப்ஷன் ஏ. 13 பாருங்க. கிளாசிஃபிகேஷன், குரூப்பில் டூப்பு, இந்த 4 ஆப்ஷனில் செட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து வேறுபட்ட ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு செக் பண்ணோமா? பிஜி +5 ஆகிறாங்க. 2 7 7 12 +5 ஆகிறாங்க. ஓகே, ஹெச்எம் +5 ஆகிறாங்க. டிஒய் +5 தான் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. செகண்ட் லெட்டர் பார்ப்போமா? ஐஎன் +5 ஆகுது. என்எஸ் +5, ஓடி +5, ஏஇ +4 தான் ஆகுறாங்க. 1லேருந்து 5 +4 தான் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்.
இந்த செட்டில் யார் ஆடவும், அதாவது பொருந்தாதது யாருன்னு கேட்குறாங்க. ஹெச்லேருந்து எல் என்ன ஆகுது +4, கேலேருந்து ஓ என்ன ஆகுறாங்க +4, என்னலேருந்து ஆர் என்ன ஆகுது +4. அப்போ மூணுமே +4 ஆகுது. அடுத்து பாருங்க, டிலேருந்து ஹெச் என்ன ஆகுது +4, ஏலேருந்து இ +4. இங்கே முடிஞ்சு போச்சு. ஏலேருந்து சி என்ன ஆகுது +2 தான் ஆகுது. ஸோ யார் ஆடணும் அவுட்? ஆப்ஷன் டி தான். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு மட்டும் பார்த்தாலே போடுற மாதிரி தான் இருக்கு கொஸ்டின். பிளட் ரிலேஷன் பாருங்க. ராஜா இஸ் தி பிரதர் ஆஃப் ரஞ்சித். ராஜா யாருன்னா ரஞ்சித்துக்கு பிரதர். ஓகே, ராஜா இஸ், நம்ம ஆர் போட முடியாதுங்க, ஏன்னா எல்லா பேரும் என்ன இருக்கு ஆர்ல இருக்கா. ராஜா இஸ் பிரதர் ஆஃப் ரஞ்சித். ஓகே, ராஜா என்பவர் ரஞ்சித்தின் சகோதரர். ரஞ்சித் ரோஜாவின் கணவர். ரஞ்சித் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் ரோஜா. ரஞ்சித் யாரு? ரோஜாக்கு கணவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஜா வந்து ரஞ்சித்தோட மனைவி. ஓகே, ரோஜா இஸ் தி டாட்டர் ஆஃப் ரவி. ரோஜா யாரு? ரவியோட மகள். ரோஜா இஸ் ரவிஸ் டாட்டர். ரவி ரூபியின் கணவர். ரவி யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? ரூபி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ ரூபி தான் ஒய்ஃபு, ரவி ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட், ரவி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் ரூபி. ஹவு இஸ் ராஜா ரிலேட்டட் டு ரூபி? ராஜா ரூபிக்கு எவ்வகையில் உறவிடுவார்? இஸ் ராஜா ரிலேட்டட் டு ரூபி. ரூபியோடைய பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட். அப்போ என்ன எனக்கு ராஜா, ஓகே, பொண்ணுடைய ஹஸ்பண்டுடைய பிரதர். அப்போ டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர்ன்றதா கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ் A+B, ஸோ அந்த கோடட் பிளட் ரிலேஷன் நல்ல கேட்டாலே பிளட் ரிலேஷன் இந்த கொஸ்டின் தான் வருது இந்த மாதிரி. ஓகே, ஸோ 99% வந்து இந்த கொஸ்டின் தான். ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, A*B அப்படின்னா என்ன சொல்றாங்க? மதர். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். M* என்னன்னா என்ன? M இஸ் மதர் ஆஃப் N. M யாரு? என்னுடைய அம்மா. ஓகே, N அட் ஓனா, அட்டுனா என்ன? ஒய்ஃப். N இஸ் wife of O. O தான் ஹஸ்பண்ட். O இந்த சிம்பிள் P. ஸோ அப்போ A இஸ் ஃபாதர் ஆஃப் பீனா, O இஸ் ஃபாதர் ஆஃப் P. P as Q. ஆஷ்னா பிரதர். P இஸ் பிரதர் ஆஃப் Q. கொஸ்டின் என்ன பாருங்க, how is M related to Q? Qக்கு M என்ன வரும்னு கேட்குறாங்க. Qக்கு M என்ன வருவேன்? Q உடைய அம்மாவுடைய அம்மா. அப்போ தாயின் தாய், மதர்ஸ் மதர்ன்றத கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. ஆல் லெட்டர்ஸ் ஆர் மெசேஜஸ். எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு மெசேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு மெசேஜ். ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். ஆல் வந்தாலும் ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு உள்ளே போட்டுருங்க. சம் மெசேஜஸ் ஆர் இமெயில்ஸ். சில மெசேஜஸ் என்னவா இருக்குது? இமெயில்ஸாக இருக்குது. நோ இமெயில் இஸ் அ போஸ்ட். எந்த இமெயிலுமே எனக்கு போஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கன்க்ளூஷனில் நோ லெட்டர் இஸ் அ போஸ்ட். எந்த லெட்டர் போஸ்ட்னு சொல்கிறாங்க தப்பு. இவனுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது தான், ஆனால் நோன்றது ஒரு கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டுன்றது தப்பு. சம் இமெயில்ஸ் ஆர் லெட்டர்ஸ். சில இமெயில்ஸ் லெட்டர் சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு இன்டர்செக்ட் ஆகிருக்காங்களா? இல்லை, நம்ம யோசிப்போம். இமெயிலும் மெயிலும் மெசேஜும் கலந்துருக்கே, மெசேஜுக்குள்ளே தானே லெட்டர் இருக்குது, ரெண்டு கலந்துருக்காதான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஸோ தப்பு. மெய்தர் கன்க்ளூஷன் இரண்டுமே தப்புன்றதா கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இந்த டிக்ஷனரி ஆர்டர் ரொம்ப ஈஸி. நம்ம மிஸ் எல்லாம் அட்டனன்ஸ் எழுதுவாங்களே அந்த கதை தான். எல்லாமே எம்இல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தேர்ட் லெட்டருக்கு போயிடலாமா ஸ்ட்ரெயிட்டா? எம்இஏ இருக்கு, எம்இஎல் இருக்கு, ஆர் இருக்கு, டி இருக்கு, டி இருக்கு. அப்போ ஏ ஃபர்ஸ்ட் வரப்போதா? அப்போ 1. செகண்ட் இயர் வருவா? எல் வரும். அப்போ 3. 1 3 இருக்க ஆப்ஷன் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான். ரொம்ப சிம்பிள். சரியா? ஆப்ஷன் வச்சு போடுறது OEM, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். இது எந்த புக்லையும் இருக்காது. சரியா? இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல டைம் சேவ் பண்ணலாம், நல்ல அட்டம்ஸும் கொடுக்கலாம். ஓகே, 19 பாருங்க. சம் ஹவுசஸ் ஆர் ஸ்மால். சில ஹவுஸு ஸ்மால் அப்படி சொல்கிறாங்க. சம் ஸ்மால் ஆர் ஃபோக்ஸ். சில ஸ்மாலு ஃபோக்கு சொல்கிறாங்க. ஆல் ஃபோக்ஸ் ஆர் நைஃப்ஸ். எல்லா ஃபோக்குமே நைஃப்னா தாராளமாக போடுங்க, இந்த எஸ் கூட சேர்த்து. ஓகே, சம் ஸ்மால் ஆர் ஹவுஸ்.
சம் ஸ்மாலர் ஹவுஸ்ன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே நல்லா மேலே பாருங்களேன். சம் ஹவுஸ் ஆர் ஸ்மால்னாலும் சம் ஸ்மாலர் ஹவுஸ்னாலும் ஒன்று தானே. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் படத்தை பார்க்காம ஆன்சர் பண்ணலாம். சம் ஃபோக் ஆர் ஸ்மால்னு சொல்கிறாங்க. சம் ஃபோக் ஆர் ஸ்மால்னு சொல்கிறாங்க. சம் ஸ்மாலர் ஃபோக்னாலும் சம் ஃபோக் ஆர் ஸ்மால்னாலும் கரெக்டு தானே. ஸோ இதுக்கு இந்த படமே இல்லாமல் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். என்ன ஆன்சர் எனக்கு? போத் கன்க்ளூஷன் 1 and 2 follows. If beam denotes multiplication, Chukki denotes division, Raju denotes minus, and Kalia denotes plus, then what will come in the place of question mark in the following equation? Okay va? So ரொம்ப பெருசாக யோசிக்கணும். A means plus B means plus வரும்ல, அந்த கதை தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஓகே, 228 சுக்கி 12ன்னு சொல்கிறாங்க. அப்போ சுக்கினா என்ன சொல்லியிருக்காங்க? சுக்கினா நம்மளுக்கு என்ன? மை டிவிஷன். அப்போ 228 டிவைடட் பை 12. நெக்ஸ்ட்டு காலியா. காலியா யார் நமக்கு? காலியானா ப்ளஸ் 69. பீம் என்ன சொல்கிறாங்க? மல்டிப்ளிகேஷன் 3. அகைன் காலியானா ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 216. சுக்கினா என்ன? ஆல்ரெடி பார்த்தோமா, டிவிஷன் 18. அடுத்து ராஜு. ராஜுனா என்ன நமக்கு? ராஜு டினோட்ஸ் மைனஸ் 10. அண்ட் லாஸ்ட்டாக காலியானா எனக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தோம். காலியா ப்ளஸ் 30. பீம் 4. பீம்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 4. இது சால்வ் பண்ண ஆன்சர் முடிஞ்சா? சால்வ் பண்ணுவோமா? ஸோ கேன்சல் பண்ண கிடைப்பாங்க எனக்கு 12 112. அண்ட் நெக்ஸ்ட்டு மீதி பேலன்ஸ் 10 இருக்கும். 108னா 9 12 19 12 அண்ட் 69 into 3 இங்கே கேன்சல் பண்ணால் 18 1 3 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 30 into 4னா 120. ஸோ அப்போ சால்வ் பண்ணால், ஸோ அப்போ எனக்கு 19 ப்ளஸ் 69 into 3 கிடைப்பாங்க 180 27 ப்ளஸ் 207 ப்ளஸ் 12 மைனஸ் 10 ப்ளஸ் 120. ஸோ சால்வ் பண்ணால் என்ன கிடைப்பாங்க? 226 ப்ளஸ் 12னா 238. 238 மைனஸ்னா 228 ப்ளஸ் 120. ஸோ அப்போ 348 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். How many such pairs of letters in the word motivation, both forward and backward, have as many letters between them in the word as English alphabetical order? ஓகே, ரொம்ப ஈஸி. இந்த கான்செப்ட் கற்றுக்கோங்க. ஓகே, இந்த வார்த்தை இருக்குல்ல மோட்டிவேஷன், இதில் ஏபிசிடியில் இருக்க மாதிரி எத்தனை பேர் லெட்டர்ஸ் பிட்வீனில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, எம்மில் இருந்து ஓக்கு எம்முக்கு ஓக்கு நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? ஏபிசிடியில் வச்சோமாலுமே ஒரு லெட்டர் இருக்கும். இதில் எம்முக்கு என்னக்கும் நடுவில் ஒரு லெட்டர் இல்லை. அப்போ இது கிடையாது. ஸோ அப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. NOPQRSTUV. ஓகேவா? எப்படிவா? NOPQRST அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? அடுத்த நெக்ஸ்ட் OPQRST. இப்போ ஓக்கும் டிக்கும் ஏபிசிடியில் நடுவில் லெட்டர் இருக்குமா? அதே மாதிரி இங்கே இருக்கு. அப்போ இது ஒரு பேர். புரியுதா? நெக்ஸ்ட் UVWX TUV. டீக்கும் விக்கும் இடையில ஒரு லெட்டர் இருக்குமா? அதே மாதிரி இதில் இருக்கா? WXYZ. அடுத்து VWXYZ. ABCD TUV IJKOP. முடிஞ்சிச்சா? இப்போ பேக்வேர்ட், போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ NO. ஏபிசிடியில் NOங்கிறதுல ஒரு லெட்டர் கூட இருக்காது. அப்போ இது ஒரு பேர் 3. ஓகே, நம்மளுக்கு ஆப்ஷன் ரெடி பாருங்க. 1 2 3 மோர் தென் 3 கொடுத்துரும். அப்போ இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் போட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்து OPQRSTUVW முடிஞ்சிச்சு. OPQ முடிஞ்சிச்சு. IJKLMNO. அப்போ ஐலேருந்து O. JKLMNO. ஐக்கும் ஓக்கு நடுவில் அதே மாதிரி எங்கே லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ அப்போ எனக்கு இவங்க 4வது பேர். இங்கே எனக்கு 4ன்ற ஆன்சர் கூட இல்லை, மோர் தென் 3 இருக்கு. ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் நீ எத்தனை பேர் கண்டுபிடிச்சாலும் மோர் தென் 3 தான் ஆன்சர் இருக்கும். சரியா? அப்போ டைமை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வென் டயக்ராமில் இந்த வென் டயக்ராம் ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். யார் யாரை குறிக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கொயர் யாரை குறிக்குதுன்னா நர்ஸை குறிக்குது.
ஸ்கொயர் யாரை குறிக்குது? நர்ஸை குறிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரையாங்கிள் சைக்கிளிஸ்ட்டை சொல்லுது. அண்ட் லாஸ்டா சர்க்கிள் ரெப்ரசன்ட் பேச்சுலர்ஸ். கொஸ்டின் இஸ் which set of letters represent Americans who are bachelors? So Americans யாரை குறிக்குது? ரெக்டாங்கிள் குறிக்குது. ரெக்டாங்கிள் இஸ் அமெரிக்கன்ஸ். இப்போ பார்க்கலாமா? அமெரிக்கன்ஸ் who are bachelors. அமெரிக்கன்ஸாகவும் இருக்கணும், பேச்சுலர்ஸாகவும் இருக்குன்னா எனக்கு என்ன இடம்? வட்டமும் இந்த ரெக்டாங்கிளும் சேரும். ரெக்டாங்கிளும் வட்டமும் சேர இடம் இது இந்த பார்ட். என்னென்ன இருக்குது இதில்? JHI. எங்கே இருக்கு ஆப்ஷன்? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் 23 பாருங்க. வென் டயக்ராம் நம்ம தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது படத்துக்கு ஏற்ற வார்த்தை எங்கே இருக்குது, கிவன் செட் ஆஃப் வேர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ், கவுஸ், டியர். ஓகேவா? டீரும் கவுஸ் ரெண்டுமே என்னது? கிராஸ் ஈட்டிங் அனிமல் தான். அப்போ இப்படி ஒரு படம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. நெக்ஸ்ட் கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ், கோட், பஃபல். இதுக்கும் அதே தான், இப்படி தான் வரப்போகுது. தேர்ட் ஒன் பாருங்க, ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், டைகர்ஸ், கவ். ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸில் டைகர் வரும், கவுஸ்ன்றது கிராஸ் ஈட்டிங் அனிமல் தனியாக வரும். முடிஞ்சு போச்சா? யார் எனக்கு ஆன்சர்? இப்போ ஆப்ஷன் சி தான், இதுதான் கரெக்டான படம். சரியா? ஸோ அடுத்துமே செக் பண்ணால் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், டைகர் லைன் ரெண்டுமே உள்ளார வந்து. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. ஸ்டாலின் ரேங்க்ட் 19th ஃப்ரம் தி டாப். எனக்கு இந்த மாதிரி ஒரே ஆளுடைய 2 ரேங்க் கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்டாலின் வந்து 19th ஃப்ரம் தி டாப்பு அண்ட் 46th ஃப்ரம் தி பாட்டம். யார்? ஸ்டாலின் ஒரே ஒரு பர்சன் தான். இப்போ இதே மாதிரி ஒரே பர்சனோட 2 பொசிஷன் கிடச்சி எனக்கு டோட்டல் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணிக்கோ, 2 பொசிஷனை ஆட் பண்ணி -1 பண்ணிவிடு. ஏன் நம்ம -1 பண்ணுறோம்? இப்படி வரும்போது நான் ஸ்டாலினை எண்ணிட்டேன், இப்படி வரும்போது நான் ஸ்டாலினை எண்ணிட்டேன். அந்த டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, அந்த கல்லை ஓட்டை ரிமூவ் பண்ணுறது தான் என்ன பண்ணுறோம்? -1 பண்ணுறோம். ஸோ அப்போ 46 + 19 -1 தான் எனக்கு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ 46 + 19 பண்ண போல 45 + 19 4ல் முடிய போது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். யூனிட் இது வச்சு போடும். சரியா? கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. மீனா, ரீனா are standing in a row of people. Meena is standing at the 16th position from the left side of the row. மீனாவும் ரீனாவும் ஒரு ரோல நின்றுட்டு இருக்காங்க. ரீனா என்ன பண்றா? மீனா என்ன பண்றா? 16th from the left. 16th from the leftல யார் இருக்கா? மீனா இருக்கா. ஓகே. நெக்ஸ்ட், ரீனா is standing at the 19th position from the right. 19th from the rightல யார் இருக்கா? ரீனா இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அவங்க 2 பேரும்? If both of them interchange their position, Meena becomes 20. Interchange என்ன? இவங்க 2 பேரும் அவருடைய நிலையில மாத்திக்கிறாங்க. மாத்திட்டா என்ன ஆயிராங்க? இப்படி வரப்ப 16th இப்போ யார் ஆயிட்டா? ரீனா வந்துருவா. கரெக்டா? இங்க யார் வந்துருவா? மீனா ஆயிடுவா. இப்போ ஒருத்தவங்களுக்கு புது பொசிஷன் கொடுக்குறாங்க. என்ன பொசிஷன்னா, மீனா becomes 28th from the left. மீனா என்ன பண்றாங்க? லெஃப்ட்ல இருந்து 28 ஆகுறாங்க. லெஃப்ட்ல இருந்து 28னா என்னது? இப்படி இருந்து பாக்குறப்ப 28, இப்படி இருந்து பாக்குறப்ப 19. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஹவு மெனி பீப்புள் ஸ்டாண்டிங் இன் தி ரோ? எத்தனை பேர் அந்த டோட்டலாக அந்த ரோல நிற்கிறான்னு கேட்குறாங்க. போன கொஸ்டின் தான் பார்த்தோம், ஒரே ஆளுடைய 2 பொசிஷன் தெரிஞ்சு டோட்டல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ யாருடைய பொசிஷன் கிடைக்குது? மீனாவுடைய 2 பொசிஷன் கிடைக்குது. 28 and 19 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1 பண்ணிடுவோமா? ஸோ 8 + 9 இஸ் என்ன கிடைப்பாங்க எனக்கு? 7 கிடைக்கும். ஸோ சாரி 7 கிடைக்கும். 7 -1 பண்ணால் 6 முடிகிற ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் டி 46. 3 different portions of same dice were given 1 to 6. 1ல இருந்து 6 வரைக்குமான எண்கள் இதுல இருக்கு. இதுல 5க்கான எதிர்பக்கம் ஐடிடி மணிவருக்கு வணக்கம். சரி 4 டைஸ் அந்த அழகான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போட முடியும். எனக்கு நல்லா பாருங்க, 2 டைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஏதாவது 2 டைஸ் நீங்க எடுங்க, ஏதாவது ஒன்னாவது அட்லீஸ்ட் காமனா இருக்கும். ஓகே, இந்த 2 டைஸ் எடுக்கிறேன். ரெண்டுத்துல யார் காமனா இருக்கா? 4 1 4 1 காமனா இருக்கு. இப்படி 2 பேர் காமனா இருந்தா மிச்சம் இருக்க 2 பேரும் ஆப்போசிட். அப்ப 3யும் 5ம் 3க்கு ஆப்போசிட் என்ன? எனக்கு 5. மிச்சம் இருக்கவங்க 2 பேர் என்னவா இருப்பாங்க? கண்டிப்பாக ஆப்போசிட்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? இது மறந்துடாதீங்க. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கு? எனக்கு 5க்கு ஆப்போசிட் இஸ் 3. A cube is made by, இது என்னது? ஓப்பன் டைஸ். ஓகேவா? இந்த கேக் கடையில் இருக்குல்ல அந்த மாதிரி பாக்ஸை, இந்த பாக்ஸை மடித்து ஒரு டைஸ் உருவாக்குறப்போ யார் யார் ஆப்போசிட்ஸாக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆன் தி ஆப்போசிட்னு கேட்குறாங்க. ஸோ பேர்ஸ் செக் பண்ணிவிடுமா? ஃபஸ்ட்டு பேர்ஸ் எடுக்க சொல்லித்தரேன். இந்த எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் கண்டிப்பாக ஆப்போசிட்ஸாக இருப்பாங்க. இப்போ ஹேஷ்டேகும் டாலரும் ஆப்போசிட்.
மிச்சம் இருக்கிறதுலாம் ஒன்று விட்டு ஒன்று ஆப்போசிட். ஆல்டர்னேட் சைட்ஸ் இஸ் ஆப்போசிட். அப்போ ஸ்டாருக்கு ஆப்போசிட் 5, 8க்கு ஆப்போசிட்டு ப்ளஸ். முடிஞ்சா கொஷின் பாருங்கள். 8 5 இருக்குது. 8 5 கரெக்டாக? தப்பு. $8 இருக்குது. $8 கரெக்டாக? தப்பு. ஸ்டார் 5 இருக்குது. ஸோ இவங்க தான் கரெக்டான பேர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 28 பாருங்கள். மிரர் இமேஜ் தான் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன வந்திருக்கு? கீழே இந்த மாதிரி இருந்திருக்கு மிரர் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட்டர் கண்டுபிடிக்கணும், அதாவது நீர்பிம்பம் கண்டுபிடிக்கணும். சி எப்படி மாறினாலும் கீழே இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் இதோட நிலை, அதாவது இதோட வரிசை மாறுமான்னு கேட்டால் மாறாது. அப்போ டி கண்டிப்பாக வரமாட்டாங்க. சரி, அடுத்து இதை வச்சு செக் பண்ணுறேன். எனக்கு 3ன்றது இப்படி இருந்துச்சுன்னா கீழே என்ன பண்ணுவோம்? இப்படி தான் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்கு பாருங்களேன், இப்படி திரும்பி இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. சரி, இவங்க 2 பேர் மட்டும் வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன். நான் யாரை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன்? கேவை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு கே இப்படி இருந்தால் கீழே இப்படி தான் வரும், இப்படி மாறாது. ஸோ இப்படி மாறி இருக்க ஆப்ஷன் பியை தூக்கிடுவேன். சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? 29 கொஸ்டின் பாருங்கள். கவுண்டிங் ட்ரையாங்கிள் வந்துருக்கு. சரி, எப்படி மேம் ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ண போகிறோம்? நான் போனேன் ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுறதுக்கான இந்த கவுண்டிங் ஃபிகர் டெஸ்ட்டு தனியாக வந்தப்போ சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் திரும்ப கூட பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்பேசஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா? 1 2 3 4 இந்த அப்படி டிஜிட் சம் பண்ணிக்கோங்க. 1 + 2 + 3 + 4 எவ்வளோ? எனக்கு 10. ஓகே, அப்போ இதில் 10 ஃபிகர்ஸ் இருக்கு. பட் இங்கே நடுவில் ஒரு கோடு இருக்கே, அவனுக்கு தனியாக போடுங்க. 1 2 1 + 2 எவ்வளோ? 3. அப்போ 10 + 3 இஸ் 13 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் இஸ் கொஸ்டின் நம்பர் 30, எம்பெடட் ஃபிகர். ஓகேவா? இந்த டைமண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி கேட்குறோம். ஸோ டைமண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த இந்த மூடி இருக்க வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இந்த கீழே இருக்குது, பட் மேலே இந்த ஜாயிண்ட் மிஸ் ஆகுது, ஏ கிடையாது. ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த கீழே கரெக்டாக இருக்குது, மேலேயும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். சியில் செக் பண்ணி பார்த்தாலுமே இது இருக்காது, அண்ட் டிலையும் இந்த மேலே வர்றது தான் மிஸ் ஆகுவாங்க. ஸோ பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். இந்த டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஸ்கோர் எவ்வளோ, லைவாக ஆன்லைனில் போட்டு பார்க்குறப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சுதா, இதெல்லாம் உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ.